தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமேன். சஞ்சரித்தல் என்பது வாசம் செய்தல், அவர்களோடு இருப்பது, உறவாடுதல், ஐக்கியமாக இருத்தல், இப்படி பல அர்த்தங்களை கொண்டது தான் இந்த சஞ்சரித்தல் என்பது. ஆங்கில வேதாகமத்தில் நோவா வாக் வித் காட் என்று உள்ளது. குறிப்பாக நாம் நமக்கு பிரியமானவர்களுடன் மட்டுமே சேர்ந்து நடக்கிறோம். பிரியமில்லாத நபர்களுடன் சேர்ந்து நடப்பதே கிடையாது. சாலமோன் ஞானி தேவனோடு, தேவ வழிகளில், தேவ உறவில், தேவ ஐக்கியத்தில் துவக்கத்தில் காணப்பட்டார். ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவர்கள் தேவனை மறந்தும் விட்டான். தேவன் நன்மைகளை அனுபவித்த சாலமோன் பிற்பாடு தேவனோடு வாழவே இல்லை. அப்படி என்றால் தேவன் யாரிடம் வந்து தங்கி உறவாடி தம்மை வெளிப்படுத்துகின்றார்? இதற்கு பரிசுத்த வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஆபிரகாம் தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவ நோக்கம் நிறைவேற்றி ஒரு தேவ மனிதன். இரண்டாவது மோசே தேவ சித்தம் நிறைவேற்ற புறப்பட்டு போன ஒரு தேவ மனிதன். மூன்றாவதாக யோசேப்பு தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு பரிசுத்த தேவ மனிதன். நான்காவதாக யோசுவா தேவன் தனக்கென்று தந்த தேவ நற்பணியை நிறைவேற்ற பாடுபட்ட ஒரு வாரியர். ஐந்தாவதாக தாவீது தேவ சித்தத்தை செய்து முடிக்க மிகவும் ஆர்வம் கொண்ட ஒரு தேவதாசன். மற்றும் ஆறாவதாக சாமுவேல் தீர்க்கதரிசி தேவன் எதை செய்ய சொன்னாலும் அதை அப்படியே செய்து முடித்த இஸ்ரவேலை திறம்பட வழிநடத்திய மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மிகப்பெரிய ஆசாரியன், மிகப்பெரிய நியாயாதிபதியுமாக இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமது சொந்த நோக்கங்களையும் சொந்த ஆசைகளையும் மையமாக வைத்து தேவனை தேடாமல், தேவன் நம்ம மீது வைத்த நோக்கம், தேவ சித்தம், தேவ விருப்பம் என்ன என்று தேடுபவர்களோடு தேவனும் ஐக்கியமாக இருக்கிறார். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள எல்லாரும் தேவ உறவை, தேவ ஐக்கியத்தை உணர்ந்து தேவனோடு உறவாடிய தேவ மனிதர்கள். தேவனும் இவர்களோடு நெருக்கமாக ஆலோசனை தந்து கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களாகிய ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம் முதல் அநேகர் தேவ சித்தத்தின்படி நடந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். அதுபோல இன்று உங்களுடைய எல்லா வழிகளிலும் தேவ திட்டம், தேவ நடத்துதல், தேவ ஆலோசனையின்படி நடக்கிறோமா நாம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆமென். God bless you.